தேவ திட்டத்தில் உனக்கு இடமுண்டா? பிரியமானவர்களே, நாம் பார்க்க போகும் இந்த நாடகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனாகிய மூவரும் சேர்ந்து பரலோகத்தில் நடத்திய ஒரு கர்த்தரை உரையாடல் தான் இது. இதோ அந்த உரையாடலை உங்கள் முன் இப்போது சமர்ப்பிக்கிறோம். தூதர்களே, வாங்க, துரிதமாக வாங்க. தேவ புத்திரராகிய நாம் எல்லோரும் முன்பு சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டி விசேஷமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிற நாள் இது. இந்த உலகத்தை எவ்வளவோ நேசிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணமே. ஆனால் இந்த மரணத்திலிருந்து என் ஜனங்களை ரட்சிக்க என் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக அனுப்பப் போகிறேன். அவர்தான் இயேசு. இந்த இயேசு என்ற பெயரின் அர்த்தமே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதுதானே. இப்போதும் தூதர்களே, என் குமாரனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பும் காலம் நிறைவேறிவிட்டது. அவர் அங்கு சென்று மனிதனாக பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் பிறகு நாம் அதற்கு தகுதியான கிருபை பெற்ற பெற்றோர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம்தான் இது. இந்த தேர்ந்தெடுப்பை காபிரியேல் தூதன் நிறைவேற்றி விட்டு வருவானாக. தேவன் மூலமாக தீர்க்கதரிசிகள் மேசியாவின் பிறப்பை பற்றி சொல்லிய தீர்க்கதரிசனங்கள் தங்கள் மூலமாக நிறைவேறவும், மேசியா தங்களில் பிறக்கவும் அநேக பெண்களும் ஆண்களும் அதற்காக காத்துக் கொண்டிருந்த காலமும் அதுவே. ஆண்டவராகிய தேவன் அவர் தூதனாகிய காபிரியேலை அனுப்பி அவர் குமாரனாகிய இயேசுவின் பிறப்புக்கு தேவையான பெற்றோர்களை தெரிந்தெடுக்கிற விதத்தை காண்போம். தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியம் என் மூலமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே தேவனே, உங்கள் திட்டத்தில் நானும் பங்கு பெறட்டும். மேசியா பிறப்பது என் மூலமாகவே இருக்கட்டும். அதற்காகவே நான் காத்திருக்கிறேன். அப்பாடா, நிறைய நேரம் ஜெபிச்சுட்டேன். பயங்கரமா தூக்கம் வருது. நான் இப்போ தூங்கட்டும். இதுவரை கர்த்தரும் என்கிட்ட பேசல. எவ்வளவு நேரமோ காத்திருந்தேன், ஒரு பதில் வரல. சரி, நான் கொஞ்சம் தூங்கட்டும். ஏசாயா 55:6-7 என்ன சொல்லுகிறது? கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. இங்கு தேவதூதன் சமீபித்து வரும்போது இந்த பெண்ணிடம் ஆயத்தம் இருந்ததா? அதுதான் இல்லை. தூங்கி போனாளே. என் விளக்குல எண்ணெய் குறைவாதான் இருக்கு. ஆனா இப்பதைக்கு எரியுது இல்ல. எரியுற வரைக்கும் எரியட்டும். அணையும் போது பாத்துக்கிடலாம். வசனம் சொல்லுகிறது, உன் நீதி பிரகாசத்தை போலவும் உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்பட மட்டும் அமரக்கூடாது என்று.
இங்கு இந்த மனிதனில் அது நடந்ததா? இவனது ரட்சிப்பு பாதியில் அணைந்து விட்டதே. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க மேசியாவுக்காக. எல்லாரும் ஆயத்தமா காத்து கொண்டிருக்காங்க. என்னால இது முடியாதுமா. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. தண்ணிய அங்க இருந்து இறைச்சி கொண்டு வரணும். அதுலயும் ஆடு மாடுகளுக்கு தண்ணி ஊத்தணும், சமைக்கணும், பொரிக்கணும், பாத்திரம் தேய்க்கணும். அப்பாடா, நான் அப்படி செஞ்சிட்டு இருந்தா யார் பாப்பா இந்த வேலையெல்லாம்? எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நான் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றுதான். உன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ளவில்லையே என்று. இங்கு அந்த நல்ல பங்காகிய தேவனை தெரிந்து கொண்டாளா இந்த பெண்? இல்லையே. நான் தான் நீதிமான். எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறேன், ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கிறேன். மட்டுமா தசமபாகம் காணிக்கையும் கொடுக்கிறேன். நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரேன். ஆலயம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்திலையும் ஒண்ணு விடாம பங்கெடுக்கிறேன். உபவாசம் பண்றேன், ஜபம் பண்றேன். அப்பாடா, சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனை இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தருக்கு தேவனோட திட்டத்துல கிருபை கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்க போகுது? நான் தான் இதுக்கு சரியான ஒரு யோக்கியவனா இருக்க முடியும். சாமுவேல் 16:7 தேவன் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. இவரை தேவன் தெரிந்து கொள்ளாமைக்கு இவரோட இருதயம் காரணம் என்றோ? இந்த காலத்துல மேசியா தங்களில் பிறக்க இத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நானும் என் தகப்பன் வீட்டாரோ இதுக்கு தகுதியானவர்களாக இருக்க கூட முடியுமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்த்தவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாதை, உன் இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கவலைப்படாத, நீ கட்டிக்க போற அந்த பொண்ணு தெரியும்ல. உனக்கு வந்த இந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாது யோசிப்பு.
வந்துடுறேன். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள நீ ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவரே, இனி என் விருப்பமும் என் திட்டமும் அல்ல, உன் விருப்பமும் உன் திட்டமுமே எனக்கு நடக்கும். பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை குறிகளில் சுற்றி முன்னணியிலே பிறந்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ரட்சகர் பிறந்திருக்கிறாராம், நமக்காக பிறந்திருக்கிறாராம், அதுவும் நம்ம ஊர்ல பிறந்திருக்காரா? நாம இப்போவே அவரை பார்க்க போயாமுண்டா. நாம போனா இந்த ஆடுகளை யாரு பாப்பா? அவரு ரட்சகருடா, அவரே பார்த்துக்கிடுவாரு. வாங்க நாம உடனே போய் அவரை பார்த்துட்டு வருவோம். ரட்சகரை பார்க்க நமக்கும் ஒரு தருணம் கொடுத்திருக்கிறாரே. அதனால நாம இந்த நற்செய்திக்கு உடனே கீழ்ப்படுத்தி ஆகணும். வாங்க வாங்க நாம சட்டுக்கு போவோம். நாங்க ராஜாவை பார்க்கணும். ராஜா, உங்களை பார்க்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. வரச்சொல். ராஜா, நீ வாழ்க, நீ என்று வாழ்க. நீங்க யார்? நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க 3 தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். ராஜாவே, இங்கு ஒரு ராஜா பிறந்திருக்கணும். அவரை பார்த்து பணிந்து கொள்ள வந்திருக்கோம். இதுக்கு அடையாளமா ஒரு நட்சத்திரம் கூட வானத்துல வந்திருக்கு ராஜாவே. அத பார்த்து தான் வந்திருக்கிறோம். நட்சத்திரமா? ராஜாவா? நான் ஒரு ராஜா இங்க இருக்கும் போது இன்னொரு ராஜாவா? இது அசம்பாவிதம். யாருங்க? நீ உடனே போய் பிரதான ஆசிரியர், வேத பண்டிதர்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு வாங்க. சரி மன்னா. வாழ்க மகாராஜா. வேத பண்டிதரே, இந்த காலத்துல ஒரு ராஜா இங்க பிறந்திருக்காருன்னு இவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி நம்ம வேத புத்தகத்துல இருக்கா? பார்த்து சொல்லுங்க. இப்பவே பார்த்து சொல்லுங்க. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுகளில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன் இடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது மன்னா. சரி, நீங்க போய் அந்த ராஜா எங்க பிறந்திருக்காருன்னு பார்த்து பணிந்து கொண்ட பிறகு நானும் வந்து பணிந்து கொள்ள எனக்கு தகவல் சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க போகலாம். நான் இருக்கும்போது இன்னொரு ராஜாவா? இது அசம்பாவிதம். இந்த சிம்ஹாசனம் என்னோடது. இது யாரும் இடத்துல இருந்து எடுக்க முடியாது. ராஜாவா? இன்னொரு ராஜாவா? அந்த வாகனே நான் துண்டு துண்டா வெட்டி கொண்டு போட்டுடுவேன். ஆண்டவர் சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்ட இந்த ஞானிகளுக்கு ஞானம் கொடுத்து ரட்சித பிறந்த இடத்தை காண்பிக்க ஒரு நட்சத்திரத்தை வாரில் கொடுத்த பிறகு தங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி
சித்தத்தால் தேவ திட்டத்தில் இல்லாத ஒரு ஏரோதுவை தங்களுடைய வழியில் அனுமதித்ததால் என்ன நடந்தது? அந்த நாட்களில் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டு புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாய் இருக்கிறது ராமாவிலே கேட்கப்பட்டதல்லவா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த இயேசு பாலகன் பிறந்திருக்கிறது நமக்கு சந்தோஷம் அல்லவா? இது நாம மட்டுமா? வானம், பூமி, மற்ற எல்லா சிருஷ்டிகளும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பரிச்சு துதிக்கிற நேரம் அல்லவா? பாலகனா வந்த தேவகுமாரன் நம்ம மேல வச்ச இந்த அன்பை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட வர்றாங்க. நம்ம சண்டே